மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதற்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு தெரிவிச்சிருக்கு. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகள் எதிர்கொண்டு வரும் சமூக பொருளாதார நிலைகளை கருத்தில் கொண்டு கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது என சுட்டிக்காட்டியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கியுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளால் மகளிர் உரிமை தொகை செலுத்தும் நடவடிக்கை பாதிக்கப்பட்டு அதனால் குடும்ப தலைவிகள் சிரமங்களை சந்திக்கக்கூடாது என்ற பொறுப்புணர்வோடும் கோடை காலத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை நாட்கள் என்பதாலும் குடும்ப செலவுகள் கூடும் என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் சேர்த்து குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் வங்கிக் கணக்கில் முன்கூட்டியே செலுத்திவிட்டு அந்த இனிய தகவலை காணொலி வாயிலாக முதல்வர் அறிவித்திருப்பது அனைவரது உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவிச்சிருக்கார். முதலமைச்சரின் சமூக நீதி பார்வையும் பாலின சமத்துவம் நோக்கிய நடவடிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது என வீரபாண்டியன் தெரிவிச்சிருக்கார்.